பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களை காப்பாற்றி அருளும் சுவாமி. அப்பா, உறவினர்களை பிரிந்து துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை பிரிந்து பெற்றோர்களும், பெற்றோர்களை பிரிந்து பிள்ளைகளும், ஆண்டவரே, அந்த பிரிவினால் வேதனை அனுபவித்துக் கொண்டு, தொலை தூரத்தில் பிரிந்து இருந்து கொண்டு மனவேதனை அனுபவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தந்து நீர் பலப்படுத்தும். நீர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறீர். இந்த பிரிவு என்னும் துன்பத்தை நீக்கி போட்டு அவர்கள் இருதயத்தை பலப்படுத்தும். திட மனதை தாரும் கர்த்தாவே. வாழ்க்கையின் தெளிவை தாரும் சுவாமி. மனிதர்களுக்கு மனங்களுக்கு அடிமைப்படாமலும் பரிசுத்தமாய் வாழவும் அவர்கள் இருதயம் திடனுள்ளதாய் இருக்கும்படியாகவும் நீர் கிருபை செய்யும். ஆறுதலின் தேவன் என்பது உம்முடைய நாமமாயிருக்கிறதே. அப்படிப்பட்டவர்களை நீர் ஆற்றும் தேற்றும். அப்பா, இப்பொழுது கூட ஆண்டவரே, தான் நேசிக்கிற நெருங்கிய உறவினர்களை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து இழந்து தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. மனிதனின் வார்த்தைகள் எம்மாத்திரம் சுவாமி, உம்முடைய அளவற்ற அன்பினால் அவர்களை தேற்றும். உம்முடைய திரு வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து ஆறுதல் தந்து ஆற்றி தேற்றி வழி நடத்தும். ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும் சுவாமி, நொறுங்குண்ட அவர்கள் இருதயம் மீண்டும் உயிர் பெற்றெழும்பும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது எல்லோரையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் தாங்கள் நேசித்தவர்களை மீண்டும் பார்க்க முடியும் என்கிற விஷயங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். கர்த்தாவே, நீர் பெரியவராய் இருக்கிறீர், நல்லவராய் இருக்கிறீர். அப்படி இருக்க ஆண்டவரே, உம்முடைய அன்பும் இரக்கமும் மகா பெரியதாய் இருக்கிறது. பிரிவு துயரால் வாடுகிறவர்களுக்கு, வேதனைப்படுகிறவர்களுக்கு நீர் ஆறுதல் தந்து பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்கள் இருதயத்தை ஆற்றி தேற்றி வழி நடத்தும். அவர்கள் வாழ்க்கையில் மீண்டும் உயிர் தெழும்பியது போன்ற உணர்வை அவர்களுக்கு தாரும். அவர்கள் புது உற்சாகம் அடைந்து அவர்கள் வாழ்நாளின் அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் செல்லும்படியாக, அவர்கள் வாழ்க்கையை நடத்தும்படியாக, பரிசுத்த பாதையில் நடத்தும்படியாக அவர்கள் இருதயத்தை உற்சாகப்படுத்தும். உம்முடைய பலத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டு ஆறுதல் தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற அன்புக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.